நெல்லி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார்க்கும் அடியேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செங்கையில் மான் தூக்கி, சிவந்த மழு தூக்கி, அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி, திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி, அங்கும் இங்கும் எவரும் தேடி கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, எங்களை கை தூக்கி ஆள் தெய்வமே. சிவா. திருச்சிற்றம்பலம். போன எபிசோடில் விரண்மென்ற நாயனாரோட வரலாறு பார்த்தோம். இந்த எபிசோடில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கும் அடியேன். இன்றைய பார்க்க போகிற நாயன்மார் பார்த்தீங்கன்னா எரிபத்த நாயனார். கரூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த மன்னர் புகழ் சோழர். அந்த பார்த்திங்கன்னா கரூர் பார்த்திங்கன்னா இந்திரலோகத்துக்கு இணையாக இருக்குமா. சோழவள நாடு கரூர் இந்திரலோகத்துக்கு இணையாக அந்த கோபுரங்களும் மாட மாளிகளும் அந்த புகழ் சோழர் அரசர் அப்படி ஒரு நல்லாட்சி பண்ணி அந்த காட்சியை எழில்மிக்க அழகு நயத்தோடு காட்சி அளிக்குமா. ஏன்னா அங்கே இருக்கிற சாமியோட பேர் பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர். பசு காமதேனு வழிபட்டதால் அங்கே இருக்கிற சாமியோட திருநாமம் பேர் பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர். அங்கே அந்த புகழ் சோழர் அரசர் நல்லாட்சி புரிந்து வந்தார். அங்கே சாமிக்கு தினம் ஒரு அடியார். அந்த அடியார் யார் பார்த்திங்கன்னா சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டார்னா பெண் அடியார்னு நினச்சிக்காதீங்க, ஆண். அந்த சிவகாமி ஆண்டார் தினமும் பார்த்திங்கன்னா விடியற் காலையில் எழுந்து சாமிக்கு மலர் கொய்து பறித்து அந்த ஆளிலை அப்பாவுக்கு, ஏன்னா 2 நாமம் அப்பாவுக்கு, பசுபதீஸ்வரர் ஆணிலை அப்பர், அந்த அப்பாவுக்கு மாலை கட்டி போட்டுறது அந்த தொண்டை அவங்க செஞ்சுன்னு வந்தாங்க. அப்படி அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி விசேஷம். அந்த ஊரில் கரூரில் ஏதோ பெரிய விசேஷம். அப்போது பார்த்திங்கன்னா கோலாகலமாக இருக்குது. ஊரே திருவிழா கோலம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏற்கனவே அந்த நகரம் பார்த்திங்கன்னா எழில்மிகும் அழகோடு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அலங்காரமாக ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. அப்போ அந்த சிவகாமி ஆண்டார் பார்த்திங்கன்னா அந்த பூக்கூடை தலையில் அந்த துண்டு போட்டுட்டு அந்த கூடை பெரியசாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த காலத்தில் அந்த கூடையை எடுத்துகிட்டு வரேன். அதே ஊரில் இன்னொரு நாயன்மார் இருக்கார் பார்த்திங்கன்னா. இவர் சிவகாமி ஆண்டவர் நாயன்மார் வரலாறில் வரமாட்டார். இறைவனுக்கு சதா எப்பவுமே தொண்டு செய்கிற அடியார், அவ்வளோதான். இவர் எரிபத்த நாயனார் ஒரு நாயன்மார். அந்த அவர் பேர் ஏன் எரிபத்த நாயனார்னா, ஆண்டவனை விட ஆண்டவனை வணங்கும் அடியார் மீது அதிக பக்தி கொண்டவர். அதனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவர் கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மழு வச்சுனே இருப்பார். யாராவது அடியாருக்கு ஏதாவது ஒரு இடுக்கன்னா, ஒரு துன்பம்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டானா கொஞ்சம் கூட தயங்க மாட்டார். அது யார் எப்படி அவங்க வசதி அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அடியாருக்கு ஒரு துன்பம்னா டக்குன்னு அந்த மழுவால் அவங்கள எரிஞ்சு அவங்கள சரி இது பண்ணிடுவார். அப்படி இருக்கும்போது அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுறாங்க, அந்த பூக்கூடை எடுத்துகிட்டு வராங்க. சாமிக்கு பூ பறிச்சுன்னு வர எப்படி வராங்க, நெஞ்சில் சிவாட்சர பஞ்சாட்சர மந்திரம், சிவசிவா சிவ சிந்தனை, நெற்றியில் திருநீர், கழுத்தில் ருத்ராட்சத்தோட அந்த சிவ சிந்தனையிலே எம்பெருமானுக்கு பூ பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த பூ பார்த்தீங்கன்னா தினமும் பறித்து ஒரு இடத்துல கொட்டி காம்பு தனியாக பூ தனியாக எடுத்து அழகாக மாலை தொட்டு சாமிக்கு எப்போவுமே அதை சாத்தின்னு அந்த வேலையை எப்போவுமே செஞ்சினேன். அன்றைக்கி அந்த திருவிழான்னு தொட்டு அங்கே இருக்க என்ன பண்ணால் அந்த அரசரோட பட்டத்து யானையை குளத்தில் நீராடி யானை பகார்களுங்க அந்த யானைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு வரணுன்ட்டு அந்த யானை பகார்களுங்க அந்த குளத்தில் நீராட கூட்டின்னு போகிறாங்க. அந்த நீராட போகும்போது அந்த யானைங்களுக்கு தெரியாமல் அது கழிப்பில் அதுங்களுக்கு மதம் பிடிச்சி போயிடுது. மதம் பிடிச்சதுன்னு தெரியாமையே அந்த யானை பகாரங்களுக்கு இப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருவிழானா நம்ம ஊர்லேயே எப்படி இருக்கும், நிறைய கடை வீதிங்களும் சொந்தக்காரங்க எல்லாம் அந்த போல் நிறைய கூட்டம் இருக்கிற அந்த வீதி வழியில் என்ன பண்ணுறாரு, அந்த யானை பகாரங்க அந்த யானையை கொண்டு வந்தாங்க. அந்த மதம் பிடிச்சது இந்த யானை பகாரங்களுக்கு தெரியாது. இந்த மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணுது, சிவகாமி ஆண்டார் பூக்கூடையே சுமந்துன்னு போயிட்டு இருக்காங்க பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கினே. அப்போது அந்த யானை என்ன பண்ணுது, அந்த மதம் பிடிச்ச கழிப்பில் அந்த ஐயாவோட கூடையை பிடுங்கி அந்த மாலையை எரிஞ்சு அப்படியே அந்த கூடை ஒரு பக்கம் மாலை ஒரு பக்கம் அப்படி
உடனே இந்த சிவகாமி ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பக்கத்தில் எப்படி சுற்றி பார்க்குறாரு, ஒரு கொம்பு எடுக்கிறாரு அந்த மழுவை அடிக்கலான்ட்டு. அவருக்கு வயசானவர் தொட்டு 70-75 வயசு தொட்டு அந்த யானையை அவரால் எதிர்கொள்ள முடியல. அது அவரே விழுந்துடுறாரு. உடனே அழுகிற சத்தம் கேட்குது. இந்த அழுகிற சத்தம் கேட்ட உடனே நம்ம நாயன்மார் எரிபத்த நாயனார் அடியாருக்கு ஏதோ துன்பம் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமாக வராரு. வந்து பார்க்குறாரு, சிவகாமி ஆண்டவர் வீழ்ந்து போயிருக்காங்க. பூக்கூட அப்படியே ஒரு பக்கம் இருக்குது, மாலெல்லாம் அப்படியே ஒரே கீழே மண் சகதியில் போயிட்டுருக்கு. உடனே இவருக்கு கோவம் வருது, யார் இந்த பாதகத்தை செஞ்சுது அப்படின்னு. உடனே சிவகாமி ஆண்டவர் அழுதுன்னே சொல்கிறாங்க, இந்த ஏனை மதம் பிடிச்சி இப்படி எம்பெருமானுக்கு கழுத்தில் போய் சேர வேண்டிய மாலையே இன்றைக்கி என்னோடய தொண்டு நின்று போச்சே. இந்த வழியில் கூட பார்த்திங்கன்னா அந்த அம்மா அவர் பார்த்திங்கன்னா என்னோடய தொண்டு இன்றைக்கி எம்பெருமானுக்கு செய்ய முடியாத போச்சு, இன்றைக்கி நான் என்ன குறை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு அந்த அடியார் தன்னையே மனமுருகி அவர் அழுவார். உடனே எரிபத்த நாயனாருக்கு பயங்கரமாக கோவம் என்ன பண்ணுறாரு, அந்த யானையை கூட சண்டை போடுறாரு. அப்போது அந்த மதம் பிடிச்ச யானை, சாதாரண யானைனாவே பயம், இன்னும் மதம் பிடிச்ச யானைனா சொல்ல வேணுமா, அது தன் உயிரை கூட ஒரு நிமிஷம் யோசிக்காமல் பயப்படாமல் என்ன பண்ணுறாரு, அந்த யானையை தாக்குறாரு. அந்த மதம் பிடிச்ச யானை இவரை தாக்கப்படுது. ஒரு கட்டத்தில் கோவம் அதிகமாக என்ன பண்ணுறாரு, தன்கிட்ட இருந்த மழுவால் அந்த யானையோட கழுத்தை துண்டிச்சிடுறாரு. தலை ஒரு பக்கமும் யானை உடம்பு தனியாக போய் விழுந்தது. 2 யானையும் அப்படியே அவர் அந்த வாளால் அந்த மழுவால் வெட்டிடுறார். உடனே இதை பார்த்த அந்த யானை பகர்களும் உடனே சண்டைக்கு வராங்க எரிபக்தர். இந்த கோவத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த யானை பகர்களையும் அவர் வெட்டி சாய்ச்சிடுறாரு. உடனே கூட இருந்த காவலாளிகள்லாம் போயிட்டு மன்னன்கிட்ட சொல்கிறாங்க, மன்னா எதிரி நாட்டு ஆளுங்க நம்ம கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எதிரி நாட்டு ஆளுங்க நம்ம கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. உடனே என்ன பண்ணுறாரு, மன்னன் எல்லார்கிட்டையும் சொல்லி 4 படையை திரட்டுறாரு. படையை திரட்டின்னு பார்க்குறாரு. பார்த்தா தன்னோட யானை பகர்களை வெட்டுண்டு போயிருக்காங்க, யானை வெட்டுண்டு போயிருக்கு. பார்த்தா எல்லாமே கடையே எல்லாம் பார்த்தா ரத்த கலரியாக இருக்குது. உடனே கேட்குறாரு புகழ் சோழர், இந்த பாதகத்தை யார் செஞ்சது அப்படின்னு. பார்த்தா அந்த இடத்துல பார்த்தோன்னா மழு ஏந்தி எரிபத்த நாயனார் தான் நின்றுருப்பார். அப்போ சொல்லுவார், இந்த மதம் பிடிச்ச யானை நாம் தான். பார்த்தா இவர் திருமணி பார்த்தா நெத்தியில் திருநீர், கழுத்தில் உருத்ராட்சமாக ஒரு சிவனடியாராக இருப்பார். உடனே புகழ் சோழர் அரசர், எனக்கு தவறான தகவல் கொண்டு விட்டோமா, நீங்களாம் இந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னுவார். ஆமாம், ஏன்னா சிவகாமியாண்டார் காலங்காலமாக எம்பெருமானுக்கு பூத்துண்டு செய்கிறாங்க. அந்த அம்மா அவரை வயசானவர் கூட பார்க்காம அந்த யானை மதம் பிடிச்ச யானை அவங்கள தாக்கிடுச்சு. அதை அந்த அடியாருக்கு ஏதாவது துன்பம்னா என்னால் தாங்க முடியாது, அதனால தான் நான் அவங்கள அந்த யானை பகர்களையும் நான் இப்படி பண்ணிட்டேன்ட்டு அப்படி சொல்கிறார். உடனே என் காதுக்கு தான் நான் தவறான எதிரி நாட்டு என்கிட்ட சொன்ன காவலாளிகள் எதிரி நாட்டு மன்னர்கள் தான் யாரோ எதிரிங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டு வந்துட்டேன். நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கொல்ல வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை பாகர்களும் சரி, இந்த யானை சரி, இதுக்கு உண்டான ஆள், இதுக்கு சொந்தமான ஆள் நானுன்ட்டு ஒரு ராஜான்னு கூட யோசிக்காமல் அந்த அடியார் முன்னாடி ராஜா புகழ் சோழர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உடனே எரிபத்தனாருக்கு அவரால் ஒன்றுமே முடியல. இப்படிப்பட்ட ஒரு ராஜா இவ்வளோ ஒரு நம்ம இவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டுமேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு எரிபத்த நாயனார். உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் உங்கள் வாளால் கூட நீங்கள் கொல்லாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தான் அது தண்டனை ஆகிடும், வேண்டாம், நீங்கள் செஞ்ச குற்றம் ஆகிடும், ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் தண்டனை. அவரோட ராஜா அந்த புகழ் சோழர் என்ன பண்ணுறாரு, தன்னோட உடைவாளை கொடுத்து அந்த எரிபத்த நாயனார்கிட்ட கொடுக்குறாரு. உடனே எரிபத்த நாயனார் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், நாம் இந்த வாளை கொண்டு கொடுக்கலன்னா ராஜாவே தன் உயிரை நேர்த்துப்பார், அதனால் நாம் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட ராஜாவுக்கு நாம் இப்படி ஒரு பாதகத்தை செஞ்சுட்டு நாம் உயிரை இது பண்ணிக்கணுன்ட்டு அவர் எரிபத்த நாயனார் தன் கழுத்தில் வாழை வைக்க போனோன்னே உடனே ராஜா பிடுங்குறாரு புகழ் சோழர். எரிபத்த நாயனாரை என்ன இது அப்படின்னோடனே உடனே கிடுகிடுன்னு ஒரே சத்தம் கேட்குது. பார்த்திங்கன்னா அப்படியே எம்பெருமான் அப்படியே 1000 பிரகாசமாக அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறாரு. அப்போ காட்சி கொடுத்து சொல்கிறார், புகழ் சோழ மன்னரே, உன்னோட பெருமையும் எரிபக்த நாயனாரோட பெருமையும் இந்த உலகத்துக்கு சொல்லவே தான் யாம் இந்த திருவிளையாடல் புரிந்தேன்.
யானையை மதம் பிடிக்க வச்சதும் நானே தான், யானை பாகனை இந்த வீதி வழியாக வர வச்சதும் என்னோடய திருவிளையாடலே. நீங்கள் 2 பேரும் இந்த நாட்டில் நல்ல ஆட்சி புரிந்து நீங்கள் நல்ல விதமாக ஆட்சி செஞ்சு என் திருவடிக்கு வரணும். எரிபத்த நாயனாரே, இங்கே இருக்கிற சிவன் அடியார்கள்லாம் எப்போவுமே எந்த துன்பம் வராமல் நீ எப்போவுமே உன் சிவத்தொண்டு செஞ்சு இறுதியில் என்னோட திருவடியை நீங்கள் வந்து சேர்வாயாகன்னு சொல்லி அவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு, மேலும் பல காலம் உங்கள் தொண்டு இந்த உலகத்தில் நிலச்சிருக்கணும் சாமி வாழ்த்துட்டு அவங்களுக்கு காட்சி கொடுத்து மறைஞ்சிடுறாரு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு எரிபத்த நாயனாரும் புகழ் சோழனாரும் தன்னை ஒருத்தர் அடியாருக்கு அடியார் வணங்கி அந்த உயிர் வெட்டுண்ட யானை பாகனும் சரி, வெட்டுண்ட யானைக்கும் இறைவன் உயிர் கொடுத்து எரிபத்த நாயனார், அரசே நீங்கள் இந்த யானை மீது ஏறி அரண்மனை செல்வதையே அடியேன் விருப்பம் அப்படின்னு அவர் எரிபத்த நாயனார் அன்புடன் சொல்லவும், உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, நாயன்மார் சொல்ல உடனே அந்த யானை மீது ஏறி தன் அரண்மனை செல்கிறார். ராஜாவும் புகழ் சோழ நாயனாரும் நல்லாட்சி புரிந்து இறைவன் திருவடி போய் சேர்கிறார். எரிபத்த நாயனாரும் பலகாலம் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு இறைவனடி போய் சேர்கிறார்கள். இந்த நாயன்மாரோட குரு பூஜை எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அஸ்த நட்சத்திரம். எரிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கும் அடியேன். எரிபத்த நாயனாரோட குரு பூஜை பார்த்திங்கன்னா மாசி மாதம் அஸ்த நட்சத்திரம். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன். சிவா திருச்சிற்றம்பலம்.